ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடிதார் டாப்பில் ரெடிமேட் ஸ்டைலில் நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தெளிவாக பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 6 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது சென்டரில் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த எட்ஜஸ் உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு பின் வச்சு, சேஃப்டி பின் வச்சு உள்பக்கம் இருக்கிற கிளாத்து வெளிப்பக்கம் எடுங்க. அதாவது நம்ம நாட் போட்டு திருப்போம் பார்த்திங்களா, அந்த மெத்தடில் இதை ஃபாலோ பண்ணி இந்த உள் சைடில் இருக்கிற கிளாத்தை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து நல்லா ஈவனாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒரு அயனிங் கூட பண்ணிக்கலாம். இப்போது கிளாத்தில் இருக்க சென்டர் பாயிண்ட்டும் இப்போது இந்த நம்ம வச்சுருக்க கிளாத்தோடைய சென்டர் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்ட் பார்ட்டோடைய சென்டரில் இதை வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சு கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து போதும். இன்னும் லென்த்து வேணுனாலும் நீங்கள் அந்த கிளாத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் பெரிய கிளாத்தாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஓரத்தில் ஸ்லோவாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக அந்த கார்னர் வரும் பார்த்திங்களா, அந்த கார்னரில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிருங்க. இப்போ தெரியும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு ஊசி அப்படியே குத்திட்டு இந்த சின்ன கார்னரையும் கொண்டு வாங்க. அந்த சின்ன கார்னரில் கொண்டு வந்துட்டு அப்படியே ஊசியை குத்தி அப்படியே கிளாத்தை மட்டும் திருப்புங்க. கிளாத்தை மட்டும் திருப்பிட்டு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் வளைவு இடத்துலனா நீங்கள் ஊசியை குத்தி நீங்கள் கிளாத்தை மட்டும் திருப்பினீங்கன்னா அங்கே ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ அவ்வளோதான், அந்த டிசைன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா நீட்டாக அந்த சென்டரில் வைக்கிற டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம பைப்பிங் மட்டும் வைக்கலாம். இப்போ இந்த சென்டர் டிசைனில் நீங்கள் பட்டன்ஸ் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் பார்த்திங்கன்னா கிளாத்தோடைய மெயின் கிளாத்தும், அதாவது டாப்போடைய மெயின் கிளாத்தும் நம்ம இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு கிளாத் எடுத்து சைடில் தையல் போட்டு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருப்போம். அந்த கிராஸ் பீஸோடைய மெயின் அது நல்ல பக்கமும், அதாவது கிளாத்தோட நல்ல பக்கமும் கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு கரெக்டாக 1/4 இன்ச்சு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சு கேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால தான் நீங்கள் கிளாத்தை ரிவர்ஸ் சைடில் திருப்பி போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். அந்தமாரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த வளைவுலலாம் கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 இன்ச்சு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம மடக்கி உள் சைடில் வச்சு, அதாவது இந்த கிளாத்தை எட்ஜஸை மறைச்சி நம்ம திருப்பி நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ண போகிறோம். எட்ஜஸை மறைச்சிடுங்க. மறைச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது நீங்கள் போடுற அந்த பைப்பிங் சைடில் வந்து ஸ்டிச் ஆகக்கூடாது, அதாவது தையல் விழக்கூடாது. பைப்பிங் கிளாத்தில் தையல் விழக்கூடாது. மெயின் கிளாத்தில் மட்டும்தான் தையல் விழணும். கரெக்டாக அந்த மெயின் கிளாத்துக்கும் பைப்பிங் கிளாத்துக்கும் சென்டரை நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. இப்படி போட்டுகிட்டே வர சொல்ல உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பிங் முடிஞ்சிருச்சு. இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.